இன்று தமிழ் புத்தாண்டு மற்றும் மலையாள புத்தாண்டாண்டு விசு பண்டிகை கொண்டாடப்பட்டு வரும் நிலையில் கோவையில் உள்ள அருள்மிகு சித்தாபுதூர் ஐயப்பன் திருக்கோவிலில் ஆயிரக்கணக்கானோர் காலை முதலே நீண்ட வரிசையில் நின்று சுவாமி தரிசனம் செய்தனர். இன்று தமிழ் புத்தாண்டு மற்றும் மலையாள புத்தாண்டான விசு ஆகியவை கொண்டாடப்பட்டு வருகிறது. தமிழகம் மற்றும் கேரள மக்களுக்கு புத்தாண்டை பிறந்ததனை ஒட்டி அனைத்து கோவில்களிலும் இன்று சிறப்பு வழிபாடுகள் நடத்தப்பட்டு வருகின்றன. அதன் ஒரு பகுதியாக கோவை சித்தாபுதூர் பகுதியில் உள்ள அருள்மிகு ஐயப்ப சுவாமி திருக்கோவிலில் மலர்களால் சிறப்பான அலங்காரம் செய்யப்பட்டும் பல வகை பழங்களால் அலங்காரம் செய்தும் வழிபாடு நடத்தப்பட்டன. மேலும் திருக்கோவில் வளாகத்தில் உள்ள விநாயகர், சிவபெருமான், அம்பாள், முருகப்பெருமான், நவகிரகங்கள் என அனைத்து தெய்வங்களுக்கும் சிறப்பு அபிஷேக ஆராதனைகள் செய்யப்பட்டன. இதனையடுத்து அதிகாலை முதலே ஆயிரக்கணக்கானோர் நீண்ட வரிசையில் நின்று சுவாமியை வழிபட்டு சென்றனர். புத்தாண்டு பிறந்ததனை ஒட்டி ஐயப்ப சுவாமி கோவிலில் வந்து அதிக அளவிலான கூட்டங்களுக்கு மத்தியில் நீண்ட வரிசையில் நின்று சுவாமியை தரிசித்தது மகிழ்ச்சி அளிப்பதாக சித்திரைக்கனி அலங்காரம் கண்டு மகிழ்ந்ததாகவும் கோவிலுக்கு வந்த பக்தர்கள் மகிழ்ச்சி போக்க தெரிவித்தனர். காலையில பாத்தீங்கன்னா சாமிக்கு கனி வச்சுட்டு கூட ஃப்ரூட்ஸ் இதெல்லாம் படிச்சோம். மத்தியானம் வந்து ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கூப்பிட்டு விஷு சத்யா கொடுப்போம். எப்போதுமே எல்லா வருஷமுமே மறக்காம விஷுக்கு வந்து சித்தாபுதூர்ல இருக்கிற ஐயப்பன் கோயிலுக்கு வந்துருவோம். எல்லாருக்கும் எங்களோட ஹாப்பி விஷு விஷஸ். கமிங் இயர்ஸ் எல்லாமே இதே மாதிரி ரொம்ப ஹாப்பியா செலிப்ரேட் பண்ணணும்னு நானும் உங்க எல்லாரையும் விஷ் பண்றேன். எப்போ இருக்கிறது இல்லாததை விட இந்த தடவை வந்து ரொம்ப சூப்பரா பண்ணியிருக்காங்க. ரொம்ப நல்லா இருக்கு. கனி வச்சிருக்காங்க. கனி கூட்டினது ரொம்ப நல்லா இருக்கு. ஐயப்ப தரிசனம் எங்களுக்கு நல்லபடியா கிடைச்சிச்சு.